நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான விஷயம். ஜெயிலர் 2வது பாகம், அதுக்கப்புறமா கூலி, இந்த 2 திரைப்படத்தோட டீசர் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வந்து சன் டிவி வந்து கொடுக்க போகிறது. ஒன்று வந்து கூலி, இன்னொன்று வந்து ஜெயிலர் 2. சன் டிவி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கூலி திரைப்படம் சரி, ஜெயிலர் 2 திரைப்படம் சரி, இந்த 2 திரைப்படமே 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கூலி திரைப்படத்தோட டீசரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஜெயிலர் 2வது பாகத்தோட டீசரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கூலி திரைப்படத்தை இந்த வருடம் மே 1ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுற மாதிரி படக்குழு வந்து ஸ்டார்டிங்கில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த கரெக்டான டேட்டில் வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடியாததால் வந்து அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இன்ன வரைக்குமே தவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கான மிக முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும், ஜனவரி 1ஆம் தேதி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் வரும்போது வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் 70% ஆஃப் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஷெடியூல் வந்து சென்னையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு கேட்கும்போது 75% ஆஃப் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடுவில் பொங்கல் லீவ், அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டதால் வந்து கம்ப்ளீட்டான ஷூட்டிங் வந்து ரொம்ப டிலே ஆகி வெறும் வந்து ஒரு மாதத்தில் 5% ஆஃப் ஷூட்டு தான் வந்து முடிந்திருக்கு. இப்போ வரைக்குமே வந்து ஷூட்டிங் வந்து 80 to 83% முடிஞ்சிருக்கு. இன்னும் 20% ஆஃப் ஷூட் வந்து இருக்குது அப்படிங்கிற சின்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவே வந்து மே மாதம் வரைக்குமே ஆகும் அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தன்னோட கெரியரில் செய்யாத தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்துவிடும். சொன்ன டேட்டில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் லியோ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வெறும் வந்து 8 மாதம் தான் அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கை வந்து எடுத்துக்கிட்டாங்க. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலே படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கூலி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து கூலி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. மே 1ஆம் தேதி இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து படத்துக்கான டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன்டா ஆகஸ்ட் மாதம் தான் படம் ரிலீஸ் ஆகுது, பொறுமையாக ரிலீஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது வந்து டீசர் கிடையாது, கிளிம்ஸ், படத்தோட ஹைப் வந்து ஏற்றுவதற்காக. இது வந்து சாதாரண ரஜினிகாந்த் ஃபிலிம் கிடையாது. இது ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட் ஃபிலிம். ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் 1000 கோடி வசூல் செய்யணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இந்த ஃபிலிம் வந்து எடுக்கிறாங்க. அதனால் ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட், படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மாதம் முன்னாடியோ இல்லை 2 மாதம் முன்னாடியோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 4 மாதம் 3 மாதம் முன்னாடி இருந்தே ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்தா தான் கரெக்டாக வந்து செட் ஆகும். அதே மாதிரி வருகிற மார்ச் 14ஆம் தேதி, நீங்கள் மார்ச் 8ஆம் தேதியாக இன்னும் வந்து 6 நாட்கள், மார்ச் 14ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அஃபிஷியலாக கூலி திரைப்படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிளிம்ஸ்னா வந்து வெறும் வந்து 40லிருந்து 50 செகண்ட் தான் வந்து இருக்கும். இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆவதால் படத்திலிருந்து எந்த ஒரு விஷயமும் ஸ்பாயில் வந்து ஆகாது. ஏன்னா வந்து ரொம்ப 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 கிளிம்ஸ் வந்து ரொம்ப பார்த்து கட் பண்ணுவாங்க. பெருசாக வந்து சில மாஸ் சீக்வன்ஸை ஒன்றா சேர்த்து அது கிளிம்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து படத்தோட சாங்குக்குன்னு ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அவசரமாக ரெடி பண்ணது. ஏன்னா சாங் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவே கிடையாது. இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டேவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி வந்து பண்ணது. அது வேறு விஷயமா அதை தெளிவீங்க. இது வந்து மார்ச் 14ஆம் தேதி அஃபிஷியலாக கூலி திரைப்படத்தோட டீசர் வந்து வெளியாகுது. அடுத்து தான் ஜெயிலர் 2வது பாகத்தோட சம சூப்பரான சம்பவம். ஸோ வந்து கூலி திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்து செமையாக வந்து முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்த பாடு வந்து கிடையாது. ஏன்னா வந்து கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் எப்படி ஜெயிலர் முடிக்க முடியும்? கிட்டத்தட்ட நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஒரு 4லிருந்து 5 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, லொக்கேஷனு, ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடிக்காமல் இருப்பதால் இப்போ வரைக்குமே வந்து ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க முடியவில்லையாம். இப்போ என்ன பிளான் வந்து வச்சுருக்காங்கன்னா, ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து பூஜையோடு வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம். அஃபிஷியலாக ஜெயிலர் 2வது பாகத்தோட பூஜை வந்து போட போகிறாங்களாம். இது பெரிய
பேன் இண்டியா படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படம்னாலே ஒரு பெரிய அளவில் பூஜை, பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது பெரிய பேன் இண்டியா திரைப்படம். அதனால் சன் டிவி செட்டில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த திரைப்படத்துக்கான பூஜை வந்து போட போகிறாங்களாம். பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இதுக்கு முன்பு வந்து ராணா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து போடப்பட்டது. சொல்லப்போனால் வந்து சிவாஜி திரைப்படம் வருவதற்கு முன்பு வந்து கோச்சடையான் திரைப்படத்தை அந்த கார்ட்டூன் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ரியாலிட்டியாக எடுப்பதற்காக அந்த ஒரு பூஜை வந்து போடப்பட்டது. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் வந்து அந்த படம் அப்படியே ட்ராப் அவுட் ஆனது. அதுக்கப்புறம் சிவாஜி வந்து ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறமா கோச்சடையான் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை வந்து போட போகிறாங்களாம். அந்த ராணாக்கு அப்புறமா பிரம்மாண்டமான பூஜை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருகிற ஏப்ரல் 14 சன் டிவியோட பிறந்தநாளை முன்னிட்டு அதுக்கான பிரம்மாண்டமான பூஜையை வந்து போட போகிறாங்களாம். அந்த பிரம்மாண்டமான பூஜையை வந்து போட்டுட்டு அப்புறமா ஷூட்டிங் வந்து ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இப்போ தான் நீங்கள் ஒரு கேள்வி வந்து கேட்கணும். நீ தானே இதுக்கு முன்னாடி சொன்ன மே மாதம் வரைக்கும் ஜெயிலர் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போகுதுன்னு. இதுக்கு நடுவில் எப்படி ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட போர்ஷனை மார்ச் 2nd வீக்கே வந்து முடிப்பதற்கான பிளானில் வந்து இருக்காங்களாம். ஏப்ரல் மாதம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாத போர்ஷன் தான் வந்து ஷூட் வந்து பண்ண போகிறாங்க. அதனால வந்து ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் 14 அப்புறமா ஆரம்பிக்க போகுது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயிலர் முதல் பாகத்துலேயும் இருந்தது. சொல்லப்போனால் வந்து ஜெயிலர் முதல் பாகம் இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமைவதற்கான காரணமே வந்து அந்த கேமியோ ரோல்ஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த டைமும் கேமியோ ரோல்ஸ் வந்து இருக்க போகுது. அந்த கேமியோ ரோல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்துக்கான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. கொஞ்சம் மீட்டர் வந்து அதிகமாக வந்து இருக்க போகுது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லாமல் கொஞ்சம் லென்த்தாக வந்து கேமியோ ரோல் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். அதுலேயும் தமிழில் ஒரு பெரிய ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அந்த ஒரு கேமியோ ரோல் வந்து ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர், ரொம்ப நெருங்கிய உறவினர். அது பேர் நான் ரிவீல் பண்ண விரும்பலை, கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் அது யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, இதுதான் இன்றைக்கான அப்டேட், ஜெயிலர் கூலி திரைப்படத்தோட அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு, எந்த படத்தோட டீசருக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஹாய் நண்பர்களே, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரான விஷயம், ஜெயிலர் 2வது பாகம் அதுக்கப்புறமா கூலி இந்த 2 திரைப்படத்தோட டீசர் அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை தான் பேச போகிறோம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் வந்து சன் டிவி வந்து கொடுக்க போகிறது. ஒன்று வந்து கூலி, இன்னொன்று வந்து ஜெயிலர் 2. சன் டிவி என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கூலி திரைப்படம் சரி, ஜெயிலர் 2 திரைப்படம் சரி, இந்த 2 திரைப்படமே 1000 கோடிக்கு மேலே வந்து வசூல் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப தெளிவாக வந்து இருக்காங்க. ஸோ இப்போ வந்து கூலி திரைப்படத்தோட டீசரையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஜெயிலர் 2வது பாகத்தோட டீசரையும் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது கூலி திரைப்படத்தை இந்த வருடம் மே 1 ரிலீஸ் பண்ணுற மாதிரி படக்குழு வந்து ஸ்டார்டிங்கில் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது வந்து பிளான் பண்ணாங்க. ஆனால் வந்து அந்த கரெக்டான டேட்டில் வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடியாததால் வந்து அந்த டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இன்ன வரைக்குமே தவிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கான மிக முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும், ஜனவரி 1 வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் முடிச்சுட்டு ஏர்போர்ட்டில் வரும்போது வந்து எவ்வளோ % ஷூட்டிங் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டால் 70% ஆஃப் ஷூட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த ஷெடியூல் வந்து சென்னையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுவே நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு கேட்கும்போது 75% ஆஃப் ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடுவில் பொங்கல் லீவ், அதுக்கப்புறமா வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஓய்வு தேவைப்பட்டதால் வந்து கம்ப்ளீட்டான ஷூட்டிங் வந்து ரொம்ப டிலே ஆகி வெறும் வந்து ஒரு மாதத்தில் 5% ஆஃப் ஷூட்டு தான் வந்து முடிந்திருக்கு. இப்போ வரைக்குமே வந்து ஷூட்டிங் வந்து 80 to 83% முடிஞ்சிருக்கு. இன்னும் 20% ஆஃப் ஷூட் வந்து இருக்குது அப்படிங்கிற சின்ன தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் முடிவே வந்து மே மாதம் வரைக்குமே ஆகும் அப்படிங்கிற செய்தியும் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து தன்னோட கெரியரில் செய்யாத தவறு செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா வந்து லோகேஷ் கனகராஜை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் ஃபிக்ஸ் பண்ண டேட்டில் வந்து ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிந்துவிடும். சொன்ன டேட்டில் வந்து படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் லியோ திரைப்படத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, வெறும் வந்து 8 மாதம் தான் அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங்கை வந்து எடுத்துக்கிட்டாங்க. படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோலே படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் கூலி திரைப்படத்துக்கு அந்த மாதிரி இல்லை. ஸோ அதனால் வந்து கூலி திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து
வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு. மே 1ஆம் தேதி இல்லாமல் ஆகஸ்ட் மாதம் படத்தை ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து படத்துக்கான டீசர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஏன்டா ஆகஸ்ட் மாதம் தான் படம் ரிலீஸ் ஆகுது, பொறுமையாக ரிலீஸ் பண்ணாமல் அதுக்குள்ளே ஏன் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டால், இது வந்து டீசர் கிடையாது, கிளிம்ஸ், படத்தோட ஹைப் வந்து ஏற்றுவதற்காக. இது வந்து சாதாரண ரஜினிகாந்த் ஃபிலிம் கிடையாது, இது ஒரு பேன் இண்டியா சப்ஜெக்ட் ஃபிலிம், ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் 1000 கோடி வசூல் செய்யணும் அப்படிங்கிற பிளானில் வந்து இந்த ஃபிலிம் வந்து எடுக்கிறாங்க. அதனால் ஒரு ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட், படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு மாதம் முன்னாடியோ இல்லை 2 மாதம் முன்னாடியோ அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்காம படம் ரிலீஸ் ஆவதற்கு ஒரு 4 மாதம் 3 மாதம் முன்னாடி இருந்தே ஒவ்வொரு அப்டேட்டாக கொடுத்தா தான் கரெக்டாக வந்து செட் ஆகும். அதே மாதிரி வருகிற மார்ச் 14ஆம் தேதி, நீங்கள் மார்ச் 8ஆம் தேதியாக இன்னும் வந்து 6 நாட்கள், மார்ச் 14ஆம் தேதி லோகேஷ் கனகராஜ் அவர்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அஃபிஷியலாக கூலி திரைப்படத்தோட கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண படக்குழு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. கிளிம்ஸ்னா வந்து வெறும் வந்து 40லிருந்து 50 செகண்ட் தான் வந்து இருக்கும். இந்த கிளிம்ஸ் ரிலீஸ் ஆவதால் படத்துல இருந்து எந்த ஒரு விஷயமும் ஸ்பாயில் வந்து ஆகாது. ஏன்னா வந்து ரொம்ப 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 கிளிம்ஸ் வந்து ரொம்ப பார்த்து கட் பண்ணுவாங்க. பெருசாக வந்து சில மாஸ் சீக்வன்ஸை ஒன்றா சேர்த்து அது கிளிம்ஸாக வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து படத்தோட சாங்குக்குன்னு ஒரு கிளிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது அவசரமாக ரெடி பண்ணது. ஏன்னா சாங் கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியாவே கிடையாது. இவங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பர்த்டேவுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி அது பண்ணது. அது வேறு விஷயமா அதை தெளிவீங்க. இது வந்து மார்ச் 14ஆம் தேதி அஃபிஷியலாக கூலி திரைப்படத்தோட டீசர் வந்து வெளியாகுது. அடுத்து தான் ஜெயிலர் 2வது பாகத்தோட சம சூப்பரான சம்பவம். ஸோ வந்து கூலி திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கலாம் அப்படி சொல்லி பிப்ரவரி மாதத்துலேருந்து வந்து செமையாக வந்து முயற்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஷூட்டிங் ஆரம்பித்த பாடு வந்து கிடையாது. ஏன்னா வந்து கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போயிட்டு இருக்கு. பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் எப்படி ஜெயிலர் முடிக்க முடியும்? கிட்டத்தட்ட நெல்சன் திலீப்குமார் அவர்கள் ஒரு 4லிருந்து 5 மாதத்துக்கு முன்னாடி கம்ப்ளீட்டான ஸ்கிரிப்ட் ஒர்க்கு, லொக்கேஷனு, ப்ரீ ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, அது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்களாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து முடிக்காமல் இருப்பதால் இப்போ வரைக்குமே வந்து ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க முடியவில்லையாம். இப்போ என்ன பிளான் வந்து வச்சுருக்காங்கன்னா, ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து பூஜையோடு வந்து ஆரம்பிக்க போகிறாங்களாம். அஃபிஷியலாக ஜெயிலர் 2வது பாகத்தோட பூஜை வந்து போட போகிறாங்களாம். இது பெரிய பேன் இண்டியா படம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரைப்படம்னாலே ஒரு பெரிய அளவில் பூஜை, பெரிய அளவில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இது பெரிய பேன் இண்டியா திரைப்படம். அதனால் சன் டிவி செட்டில் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த திரைப்படத்துக்கான பூஜை வந்து போட போகிறாங்களாம். பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்ன உடனே வந்து இதுக்கு முன்பு வந்து ராணா அப்படிங்கிற திரைப்படத்துக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து போடப்பட்டது. சொல்லப்போனால் வந்து சிவாஜி திரைப்படம் வருவதற்கு முன்பு வந்து கோச்சடையான் திரைப்படத்தை அந்த கார்ட்டூன் எதுவுமே இல்லாமல் சூப்பராக வந்து ரியாலிட்டியாக எடுப்பதற்காக அந்த ஒரு பூஜை வந்து போடப்பட்டது. அதுக்கப்புறமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போனதால் வந்து அந்த படம் அப்படியே ட்ராப் அவுட் ஆனது. அதுக்கப்புறம் சிவாஜி வந்து ஹிட் கொடுத்தது. அதுக்கப்புறமா கோச்சடையான் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பூஜை வந்து போட போகிறாங்களாம். அந்த ராணாக்கு அப்புறமா பிரம்மாண்டமான பூஜை என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வருகிற ஏப்ரல் 14ஆம் தேதி சன் டிவியோட பிறந்தநாளை முன்னிட்டு அதுக்கான பிரம்மாண்டமான பூஜையை வந்து போட போகிறாங்களாம். அந்த பிரம்மாண்டமான பூஜையை வந்து போட்டுட்டு அப்புறமா ஷூட்டிங் வந்து ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற செய்தி வந்து கிடைச்சிருக்கு. இப்போ தான் நீங்கள் ஒரு கேள்வி வந்து கேட்கணும். நீ தானே இதுக்கு முன்னாடி சொன்ன மே மாதம் வரைக்கும் ஜெயிலர் கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து போகுதுன்னு. இதுக்கு நடுவில் எப்படி ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட போர்ஷனை மார்ச் 2nd வீக்கே வந்து முடிப்பதற்கான பிளானில் வந்து இருக்காங்களாம். ஏப்ரல் மாதம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாத போர்ஷன் தான் வந்து ஷூட் வந்து பண்ண போகிறாங்க. அதனால வந்து ஜெயிலர் 2வது பாகத்தோட ஷூட்டிங் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறமா ஆரம்பிக்க போகுது. இதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த திரைப்படத்தில் கேமியோ ரோல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஜெயிலர் முதல் பாகத்துலேயும் இருந்தது. சொல்லப்போனால் வந்து ஜெயிலர் முதல் பாகம் இந்த அளவுக்கு வெற்றி திரைப்படமாக அமைவதற்கான காரணமே வந்து அந்த கேமியோ ரோல்ஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இந்த டைமும் கேமியோ ரோல்ஸ் வந்து இருக்க போகுது. அந்த கேமியோ ரோல்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து படத்துக்கான டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்க போகுது. கொஞ்சம் மீட்டர் வந்து அதிகமாக வந்து இருக்க போகுது. 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்லாமல் கொஞ்சம் லென்த்தாக வந்து கேமியோ ரோல் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களாம். அதுலேயும் தமிழில் ஒரு பெரிய ஹீரோ வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கூட அந்த ஒரு கேமியோ ரோல் வந்து ஸ்பேஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அது வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ரொம்ப நெருங்கிய உறவினர், ரொம்ப நெருங்கிய உறவினர். அது பேர் நான் ரிவீல் பண்ண விரும்பலை, கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால் அது யாருன்னு நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா, இதுதான் இன்றைக்கான அப்டேட், ஜெயிலர் கூலி திரைப்படத்தோட அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டில் வந்து உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு, எந்த படத்தோட டீசருக்கு வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.